இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை சம்பாதிப்பதை விட அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்க வேணும் அப்படிங்கிற விஷயம் தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வேறு காரணமாகவோ பண விரயமானது ஏற்பட்டு கொண்டே இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகளானது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணமானது கரைந்து கொண்டே இருக்குங்க. நம்ம என்னதான் முயற்சி செஞ்சு செலவை கட்டுப்படுத்தினாலும் கூட நம்ம சம்பாதித்த பணம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ வீட்டில் தங்காமலேயே போய்கொண்டு இருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி எளிமையான வீட்டு பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. நம்ம வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. பணம் நம்ம வீட்டை தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பண பிரச்சனையிலேருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட நினைக்கக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம உங்கள் வீட்டு பீரோவில் வச்சு வழிபட்டுட்டு வந்தாலே போதுங்க. இப்படி பணம் நம்ம வீட்டில் தங்குவதற்கு நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன, நம்ம எந்த நாளில் செய்ய வேணும், நம்ம எப்படி செஞ்சோம்னா வீட்டில் பணம் தங்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம கைக்கு முழுசாக வரதே ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்குதுங்க. அப்படி வந்தாலும் நம்ம சம்பாதித்த பணம் நம்ம கைக்கு வருவதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற செலவானது தயாராக இருக்கும். நம்மளுடைய கைக்கு பணம் வருவதற்கு முன்னாடியே அந்த பணமானது கரைஞ்சு போயிருங்க. இதனால் நம்ம சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் கூட சேமிக்க வைக்க முடியாத நிலையானது ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நம்ம கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. இது போல் பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக எளிமையான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்படுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை நம்ம எடுத்துக்க வேணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களை ஒன்றாக சொல்லக்கூடியது பச்சரிசியாகுங்க. அடுத்தபடியாக கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேணுங்க. கொண்டக்கடலை நம்ம வெள்ளை கொண்டக்கடலையை எடுப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகுங்க. மற்றொரு பொருள் துவரம் பருப்பாகுங்க. இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக சொல்லப்படுது. கடன் பிரச்சனை, வீடு வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நிலம் வாங்க வேணுங்கிறவங்க, சொத்து வாங்குவதற்கு பணம் சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் பகவானை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே கடன் பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள் இல்லாத நல்ல வாழ்க்கையானது அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த 3 தானியங்களையுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அதுக்கு பின்னாடி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை ஒன்று நீங்கள் எடுத்துக்க வேணும். அந்த துணியில் இந்த 3 தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து போட்டு ஒரு மூட்டையாக நீங்கள் கட்டிக்க வேணுங்க. வீட்டில் பணம் தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக சொல்லக்கூடியது நம்ம வீட்டு பீரோ தாங்க. அந்த பீரோவில் ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் இந்த தானிய மூட்டையை நீங்கள் வைக்க வேணும். செவ்வாய்க்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தானிய மூட்டைக்கு நீங்கள் சாம்பிராணி காட்டி வழிபட வேணுங்க. இந்த மூட்டையை நீங்கள் சுத்தமில்லாத நேரத்தில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தொடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த தானிய மூட்டையை 3 மாதம் இல்லைன்னா 6 மாதத்துக்கு பின்னாடி அது எடுத்து அதில் பூச்சி விழுந்துடுச்சா, புழு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டுட்டு போய் நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போடலாங்க. இல்லைன்னா ஓடக்கூடிய தண்ணீரில் நீங்கள் போட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு பின்னாடி மீண்டும் புதுசாக மற்றொரு துணியில் இந்த
தானியங்களை கலந்தெடுத்து பீரோவில் ஏற்கனவே தானிய மூட்டை எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல நீங்கள் வச்சு வழிபட்டுட்டு வரலாங்க. இந்த தானிய வழிபாட்டை செய்ய தொடங்கிய ஒரு மாதத்துக்குள்ளாரையே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. பண பிரச்சனைகள் அனைத்துமே தீராவிட்டாலும் அதனால் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் இன்னொரு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களால் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிப்பட முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொட்டைப்பாக்கு காசு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. விலை குறைந்த வெள்ளி காசு இருந்துச்சுனாலும் சரிங்க. அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணும். அதுக்கு பிறகு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு இந்த முடிச்ச வீட்டு சமையல் அறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு வைத்திருக்கக்கூடிய ஜாடிக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போய் நீங்கள் வைக்கலாங்க. அதுக்கு மேலே கல்லுப்பை வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். கல்லுப்பை கண்ணாடி பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்கான் ஜாடியில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது பணவரவை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த உப்பு ஜாடிக்குள்ளார கொட்டைப்பாக்கு, நாணயம், வெள்ளிக்காசு வைத்து கட்டிய முடிச்ச வச்சுக்க வேணுங்க. தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு நீங்கள் வரலாம். இப்படி நீங்கள் செய்வதனால உங்கள் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வருமானத்தை பெருக்குவதற்கு வழி தெரிஞ்சாலும் கூட தெய்வத்தினுடைய அருள் ரொம்பவே முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி எப்பயுமே நேர்மறையான ஆற்றல்கள் இருந்துச்சுன்னா மட்டுமே நம்மளால் பணத்தை சேமிக்கவும் முடியும், பணத்தை பெருக்கவும் முடியுங்க. அந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம சுற்றி அதிகமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி இருப்பதனால வரக்கூடிய வருமானமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சுட்டு வரவங்களா இருந்தாலும் சரிங்க, மாத சம்பளம் வாங்குவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வருமானம் உயர வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருடைய விருப்பம் ஆசையாகவும் இருந்துட்டு வருது. ஆனால் இப்படி எல்லோருக்குமே நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு நடக்கிறதே இல்லைங்க. கைக்கு பணம் எப்படி வருது, எப்படி போகுது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. திடீர்னு செலவுகள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்குதுங்க. இதனால் கையில் இருக்கக்கூடிய பணமானது கரைஞ்சு கொண்டே இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடியவங்களை தாங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, பணமானது சேர்ந்து கொண்டே இருக்குங்க. எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையுமே செஞ்சு பல மந்திரங்களை சொல்லியும் எந்த பலனும் இல்லை, வருமானம் பெருகுவதற்கு வழியே இல்லையா அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலமாக தீர்வானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதற்கு கையில் வருமானம் வந்ததும் இல்லைன்னா சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையை 1% தொகையை தனியாக நீங்கள் எடுத்து வைக்க வேணுங்க. அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்போடு எளிதில் கரையக்கூடிய வயிற்றுக்குள் போய் விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி நீங்கள் ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. இல்லைன்னா ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, தொழிலாளிகளுக்கு கூட நீங்கள் இனிப்பு வகைகளை வாங்கி கொடுக்கலாம். மகிழ்ச்சியோடு உங்கள் கையால் இந்த இனிப்புகளை கொடுத்து பாருங்க. இப்படி நீங்கள் செய்வதனால சனி சுக்கிர யோகமானது உண்டாகுங்க. இதனால் வருமானமானது பெருகுங்க, கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் பஞ்சமும் வராதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. இதை தவிர மாத சம்பளம் வாங்கியதும் இல்லைன்னா கைக்கு வருமானம் வந்ததும் ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டுக்கு கல்லுப்பு ஊறுகாயை நீங்கள் வாங்கி வைக்கலாங்க. கல்லுப்பு ஊறுகாய் மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பொருளாக சொல்லப்படுதுங்க. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மகாலட்சுமியுடைய அருள் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரணத்துக்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாதுங்க. அதே போல் தினமும் வீட்டை சுத்தம் செய்யும்போது அதிகாலையில் நீங்கள் குளிக்க வேணும். வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய படத்துக்கு முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரங்களை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பண விரயமானது ஏற்படாதுங்க, பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மகாலட்சுமிக்குரிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் எம் ஓம்
அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பணமானது பெருகிக்கொண்டே இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.